தமிழகத்தினுடைய தொழில்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய திரு கீர்த்தனா அவர்கள் தவறாக புரிஞ்சு கொண்டாங்கன்னு நினைக்கிறேன். வலைதளங்களில் ரீல்ஸ் போடுறதுனால இன்வெஸ்ட்மெண்ட் வராது, அவங்களுக்கு இன்னும் எக்ஸ்போஷர் இல்லை. முதல்ல அந்த துறையினுடைய சீஃப் செக்ரட்டரியை போயிட்டு அவங்க டிஸ்கஸ் பண்ண சொல்லுங்கள், எப்படி முதலீடுகளை ஈர்க்கணும்னு சொல்லிட்டு. இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு தேவை தொழில்துறையில் இருக்கக்கூடிய காலி பணியிடங்களுக்கோ ஆட்கள் அதிகமாக இருக்கிறாங்க, வேலை செய்கிறதுக்கு கம்பெனி இல்லை, ஸ்விக்கிலையும் ஜொமேட்டோலையும் ஓடிக்கிட்டு இருக்காங்க இன்ஜினியர்ஸ். இந்த மாதிரி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அவங்க தொழில்களை இங்கே கொண்டு வரணும்னு பார்த்தா ரீல்ஸ் போட்டுட்டு இருந்தால் தொழில் வராதுங்க. தொழில் எப்படி வரும்? முதல்ல இங்கே இருக்கக்கூடிய தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய கம்பெனி எதனால ஆந்திராவுக்கு போச்சு, குஜராத்துக்கு போச்சு, மத்திய பிரதேஷ் போச்சுன்றத அவங்கள ஃபர்ஸ்ட் ஆராய்ச்சி பண்ண சொல்லுங்க. ஓகேங்களா? இங்க இருந்து ஃபாரின் கம்பெனிஸ் மிகப்பெரிய இன்வெஸ்டர்ஸ்லாம் இங்க வர்றதுக்கு தயாரா இருந்துட்டு இருக்காங்க, அவங்கள போய் மீட் பண்ண சொல்லுங்க. ரீல்ஸ் போட்டா எப்படிங்க வரும்? ரீல்ஸ் போட்டா யாரு, அதாவது அவங்க லைக் வேணா வரும், இன்வெஸ்டர்ஸ் வர மாட்டாங்க. முதல்ல அவங்கள தமிழகத்தில் இருக்கக்கூடிய ரிசோர்ஸ்லாம் என்னென்ன ரிசோர்ஸ் இருக்குது, அந்த ரிசோர்ஸ் எல்லாம் எப்படி நம்ம ஹியூமன் ரிசோர்ஸை யூட்டிலைஸ் பண்ணணுன்றதை தயவு செய்து கேட்க சொல்லுங்க, சீஃப் செக்ரட்டரியோட டிஸ்கஸ் பண்ண சொல்லுங்க. இதுக்கு முன்னாடி டிஎம்கே கவர்மெண்ட் என்ன பண்ணுச்சோ அதே விஷயத்தை தான் இவங்களும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாமே அதர் ஸ்டேட்டுக்கு போகுது. அவங்க எவ்வளோ அவேர்னஸாக இருக்காங்க, எப்படி அதை கொண்டு ஈர்த்து அவங்க பிளான்ட்டை போடுறாங்கன்றத பாருங்க. தயவு செய்து திரு கீர்த்தனா அவர்கள் வலைதளங்களில் தன்னுடைய ரீல்ஸை போடுறதுக்கு பதில் இன்வெஸ்டர்ஸை போய் பாருங்க, இங்கே இன்வெஸ்ட்மெண்ட்ஸை கொண்டு வரதுக்கு பாருங்க, தமிழ்நாடு முன்னேற்றத்துக்கு தேவையான வேலையை பாருங்க. ஒரு ஆதவ் அர்ஜுனா என்ன வேணாலும் வாயிருக்குன்றதுக்காக என்ன வேணாலும் பேசிடலான்றதுக்காக பேசுறாரு. அந்த தைரியம் எங்கிருந்து வருதுன்னா அவர்கிட்ட இருக்கக்கூடிய பணத்தினால வருது. யாரை வேணாலும் விலை கொடுத்து வாங்கிடலாம் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவங்க முயற்சி செய்கிறாங்க. இதுக்கெல்லாம் வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவுங்க. இதெல்லாம் யாரை வேணாலும் வாங்கலாம். பக்கத்தில் இருக்க அவர் ட்ரை பண்ணனா ஆந்திராவில் இருக்கக்கூடிய ஜெகன்மோகன் ரெட்டியை கூட விலை கொடுத்து வாங்கிடலான்றதுக்காக பேசுவார். நடைமுறையில் சாத்தியம் கிடையாதுங்க. இதே மாதிரியே பேசிட்டு இருந்தாருன்னா ஆதவ் அர்ஜுனா அடுத்த சிஎம்மாக வர்றதுக்கு ட்ரை பண்ணுறாரா என்னன்னு தெரியல. எல்லாரையும் விலை கொடுத்து வாங்கி 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 சேர்த்து வச்சுக்கிட்டு என்ன பண்ண போறாரு? விஜய் முகத்துக்காக தான் அந்த கட்சியே. ஆதவ் அர்ஜுனா நீங்கள் எதுவும் தனிப்பட்ட முறையில் ட்ரை பண்ணீங்கன்னா வேஸ்ட்டு, யாரும் வரமாட்டாங்க. அனுபவமின்மைங்க. எதனால அனுபவமின்மைனா, முதல்ல ஒரு துறைக்கு மினிஸ்டர் ஆயிட்டாங்க, ஓகேங்களா? அந்த மினிஸ்டர் என்ன பண்ணணும்? அந்த துறைக்கான சீஃப் செக்ரட்டரி யாரு? அந்த சீஃப் செக்ரட்டரியை மீட் பண்ணிட்டு இந்த துறையில இருக்கக்கூடிய ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன, இது இந்த துறையில என்னென்ன மாதிரியான டிராபேக்ஸ் இருக்கு, இது லாஸ்ட்ல போகுதா இல்லை சக்சஸ்ல போகுதா, லாஸ்ட்ல போகுதுன்னா அதை எப்படி பெனிஃபிட்டா கொண்டு வர்றதுக்கு என்னென்ன சான்சஸ் இருக்கு, லாஸ்ட் கவர்மெண்ட் எங்கெங்கெல்லாம் கோட்டை விட்டாங்க, அந்த இடத்த நம்ம எப்படி ஃபில் பண்ணணும், இப்படிங்கிற விஷயத்த தான் யோசிக்கணும். இந்த விஷயத்த இந்த கடந்த 10 நாளா அவங்க மினிஸ்டர்ஸா பொறுப்பேற்று 10 நாள்ல அவங்க எந்த விஷயமும் ட்ரை பண்ணலன்னா ஆன்சர் சொல்ல முடியாதுங்க. அவங்க எப்படி ஆன்சர் சொல்ல முடியும் சொல்லுங்க? அந்த துறை சம்பந்தமான அதிகாரிகள் கிட்ட பேசியிருந்தாங்கன்னா நீங்க கேட்கக்கூடிய கேள்விக்கு டான் பதில் வரும். இதுல இருந்தே தெரியுது அவங்க போயிட்டு தூங்குறாங்க, காலையில எழுந்து வராங்க, அவ்வளவுதான். இந்த வேலை பாக்குறதுக்கு அவங்க எதுக்கு மினிஸ்டரா இருக்காங்கன்னு எனக்கு தெரியல.